வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அலையின் ஐவகை இயக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். எந்த பொருளை எடுத்தாலும் அணுமுதல் அண்டங்கள் ஈராக அது சுழன்று கொண்டே இருப்பதனாலே அலை என்பது தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்கும் அல்லவா? அந்த தாக்குதல் தான் மோதுதல், கிளாஷ் என்று சொல்லலாம். அப்படி மோதும் பொழுது ஒவ்வொரு பொருளிடத்தும் அதே ஆற்றல் உள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும் பொழுது பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ஷன். அதனால் அது திரும்பி வருகிறது. ஒரு பொருளில் இருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை. அங்கு மோதுதல் ஏற்படுவதால் சிதறுதல், ரிஃப்ராக்ஷன் உண்டாகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அலைகளின் கூட்டு இயக்கமாகவே இருப்பதால் அதோடு மற்றொரு அலை மோதும் பொழுது ஊடுருவியும், பெனிட்ரேஷன் போகிறது. அதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதியும் இரண்டு பொருட்களுக்கிடையே ஓடிக்கொண்டேயும் இன்டராக்ஷன் இருக்கும். ஆகவே எந்த பொருள்களிடத்தும் தோன்றக்கூடிய அலைக்கு மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், அவை இடையே முன்பின் ஓடுதல் என்ற 5 வகையான இயக்கங்கள் உண்டு. நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எல்லோரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது. அந்த அலை மற்றவரிடத்தில் மோதும், ஓரளவு திரும்பும், ஓரளவு சிதறும், ஓரளவு ஊடுருவி போகும். பிறகு 2 பேர்களுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், பயன் கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.